பிரதமர் மோடி முன்னாடி பாட்டு பாடியிருக்காரு இசைஞானி இளையராஜா. திருவாசகத்துக்கு உருகாதார் யாருமே கிடையாது. உண்மையுமே சூப்பரா அந்த பாட்டு எல்லாருமே ரொம்ப மெய்மறந்து கேட்டாங்க. ஆமா, பிரதமரே மெய்மறந்து கேட்டு கடைசியில முடிக்கிறப்ப கிளாப்லாம் வந்து எந்திரிச்சுன்னு கை தட்டினாரு. ஆமா, முன்னாடி வந்துட்டாரு, ஸ்டேஜோட எஜ்ஜுக்கு வந்து கை தட்டினாரு. அதுக்கப்புறம் அவரும் நன்றி எல்லாம் அங்க இருந்தே சொன்னாரு இளையராஜா. சோ அந்த கச்சேரி முடிஞ்சது. அதுக்கப்புறம் இவர் கச்சேரி ஆரம்பிச்சாரு, பிரதமர் மோடி. கச்சேரினா பேச ஆரம்பிச்சாரு. ராஜேந்திர சோழன் கட்டின அந்த பெருவுடையார் கோயிலுக்கு போய் சாமி தரிசனம்லாம் பண்ணிட்டு அதற்கு பிறகுதான் வந்து பேசினாரு. ராஜராஜ சோழனுடைய பெருமைகள், ராஜேந்திர சோழனுடைய பெருமைகள், அவனுடைய நீர் மேலாண்மை, உலகத்துக்கே ஜனநாயகம் கற்றுக் கொடுத்தது ராஜராஜ சோழன் தான். ஏன்னா பிரிட்டன்ல இருந்து தான் ஜனநாயகம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடை ஓலை முறையில ஜனநாயகத்தை ஏற்படுத்தினது, தேர்தல் முறையை கொண்டு வந்தது என்னவோ ராஜராஜன் தான் அப்படிங்கிறாரு. இல்ல அவர் இப்ப பீகார்ல சார் கொண்டு வந்துகிட்டு இருக்குது தேர்தல் ஆணையம். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. நம்ம என்ன சொல்றோம்னா, ஜனநாயகத்தை உலகத்துக்கே கத்து கொடுத்துருக்காங்க, நீங்க கத்துக்கலையா சார்னு எதிர்கட்சிகள் கேக்குறாங்க. அதே மாதிரி சோழர் ஆட்சி காலம் வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு இருக்காரு. என்னோட ஆட்சி மாதிரின்னு அவர் சொல்லல. அவங்க வந்து ஆனா அந்த ரேஞ்சுக்கு தான் பிஜேபி வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. சோழரும் இவரும் ஒண்ணுதாங்கிற ரேஞ்சுக்கு.